My dear brothers and sisters in Jesus Christ, இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, today in this Lenten season, as we are preparing ourselves to celebrate and remember the death, passion and resurrection of our Lord Jesus Christ, I like to share with you and meditate upon the life of Saint Joseph. பிரியமானவர்களே, நம்முடைய தவக்காலத்திற்காக நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இன்றைய தினம் புனித சூசையப்பரை குறித்த சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். When we go through the gospel, we see the gospel defines Saint Joseph. When we ask the scripture who is Saint Joseph, the scripture would say Saint Joseph is a righteous man. நாம் விவிலியத்தில் வாசிக்கிற போது நாம் வாசிக்கிறோம், புனித சூசையப்பரை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்றால், புனித சூசையப்பர் ஒரு நீதிமான், நேர்மையாளர் என்று நாம் வாசிக்கிறோம். We see scriptures defines very few persons with the title just man, righteous man. வேதத்தில் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் வேத வார்த்தையானது நீதிமான், நேர்மையாளர் என்று குறிப்பிடுவதை நாம் காண்கிறோம். Old Testament we find the people like Abraham, Jonah, Job, etc. defines as just man. ஆபிரகாம், யோனா, அப்புறம் இவர்களை எல்லாம் பற்றி இவர்களெல்லாம் ஜஸ்ட், அதாவது நேர்மையாளர் என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். Coming to the New Testament, we see two important figures are set as righteous persons or just person. புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்போது இரண்டு முக்கிய நபர்களை நாம் பார்க்கிறோம், அதாவது நேர்மையாளர்கள், நீதிமான்கள் என்று அழைக்கப்படுவதை. Who is a just man according to the scripture? வேத வசனத்தின்படி நீதிமான் என்பது யார்? We know ordinary when we call a righteous person or just person, a person who fulfills a duty or the law is called as righteous person. நேர்மையாளர் என்றால் யார் என்றால், கடவுளுடைய கட்டளைகள், தன்னுடைய கடமைகள் இவற்றை சரியாக நிறைவேற்றுபவரை நாம் நேர்மையாளர் என்று அழைக்கிறோம். But according to the scripture, the person who is righteous is not one who fulfills the law or duties. தன்னுடைய கடமைகள் அல்லது சட்டத்தை சரியாக நிறைவேற்றுபவரை தான் நேர்மையாளர் என்று சொல்லப்படுகிறார்கள். According to the scripture, we find scripture calls Jesus Christ as a righteous person. வேதவசனத்தின்படி பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துவை நீதிமான் என்று வேதம் அழைக்கிறது. We read in the Gospel of St. Luke, chapter 23, verse 47. லூக்கா 25 23:47 வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். இதை கண்ட நூற்றுவர் தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். So it is the centurion who praises Jesus Christ as the righteous man. இங்கே அந்த நூற்றுவர் தலைவன் இயேசு கிறிஸ்துவை ஒரு நேர்மையாளர் என்று போற்றுகிறார். What Jesus did, he just not did fulfill the law in the cross. இயேசு செய்தது என்னவென்றால், அந்த திருச்சட்டத்தை சிலுவையிலே அவர் நிறைவேற்றுகிறார். We see in the cross what Jesus did, he has did more than what is required by the law. திருச்சட்டத்திற்கும் மேலாக அதை நிறைவேற்றுவதை விட அதற்கு மிகவும் அதிகமான விதத்தில் இயேசு கிறிஸ்து திருச்சட்டத்தை நிறைவேற்றினார் என்பதை நாம் காண்கிறோம் திருச்சிலுவையிலே. For Jesus didn't have any faults or sin for which he wanted to die, but he died for the sinners which is not required by the law. இயேசு கிறிஸ்து பாவம் எதுவும் தானே செய்யவில்லை மரிப்பதற்காக, ஆனால் திருச்சட்டத்தின்படி பாவம் செய்தவர்களுக்காக அவர் மரிக்கிறார். Therefore, the just man or righteous person according to scripture is one who shows mercy or love. ஆகவே திருச்சட்டத்தின்படி அந்த நீதிமான், நேர்மையாளர் யார் என்றால் இரக்கத்தையும் அன்பையும் காட்டுகிறவர்தான். So when gospel calls Saint Joseph a righteous person, that means he was a person who showed mercy and love. ஆகவே நம்முடைய சூசையப்பரை வேத நூல் விவிலியம் வந்து நேர்மையாளர் என்று அழைப்பது எதனால் என்றால், அவர் இரக்கத்தையும் அன்பையும் காட்டுகிறார். We see what Saint Joseph did.
According to the law, the person who was become pregnant after engagement should be stoned. Joseph was ready to abandon her secretly. திருமணத்துக்கு முன்னால் அது கர்ப்பமுற்ற ஒரு பெண்ணை திருச்சட்டம் என்ன சொல்லுகிறது? கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் யோசேப்பர் இரக்கம் காட்டுகிறார். So through Saint Joseph, Jesus reminds us that to be a righteous person, to be a truly righteous person according to Scripture, we must be able to show mercy and love. ஆகவே சூசையப்பர் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், திருச்சட்டத்தின் பிரகாரம் நேர்மையாளர் என்று உண்மையிலேயே நாம் அழைக்கப்பட வேண்டும் என்றால் திருச்சட்டத்தையும் விட மேலும் அதிகமாக அன்பையும் இரக்கத்தையும் காட்டுபவர் தான் நேர்மையாளர். Jesus repeats this when he says in Matthew, Gospel of Saint Matthew, chapter 5:43. மத்தேயு 5:43 இயேசு இவ்வாறு சொல்லுகிறார், You have heard this, it is said, you shall love your neighbor and hate your enemy. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், உங்கள் வேண்டியவர்களை நண்பர்களை அன்பு செய்யுங்கள், எதிரிகளை நீங்கள் வெறுங்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். But I say to you, love your enemies. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் எதிரிகளுக்கு மேல் நீங்கள் அன்பு கூறுங்கள். Which is more than what is required of law. அது திருச்சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதைவிட மேலான ஒரு கட்டளையாக இது இருக்கிறது. That is mercy. அதுதான் இரக்கம். Again we see Jesus reminds each of his followers to be righteous. We read in the Gospel of Matthew chapter 5:46 onwards. மத்தேயு 5 which was father 5:46 onwards. மத்தேயு 5:46 வசனத்திலிருந்து நாம் இவ்வாறு வாசிக்கிறதை பார்ப்போம். What we should do to be the real righteous person. நாம் உண்மையிலேயே ஒரு நீதிமானாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். So Saint Joseph reminds us to be a righteous person by showing love and mercy, which is above doing our duty. ஆகவே சூசையப்பர் நமக்கு நினைப்பூட்டுவது என்னவென்றால், திருச்சட்டத்தை செய்வதை விட ஒருபடி மேலாக அன்பையும் இரக்கத்தையும் காட்டும்போது நாம் நேர்மையாளர்களாக மாறுகிறோம். So we read in Gospel of Saint Luke chapter 6 verse 38. லூக்கா 6:38 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், Give, it will be given to you. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். A good measure, pressed down, shaking together, running over, it will be put into your laps. For the measure you give will the measure you receive. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து மக்கள் உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். We come to God seeking his mercy and love, and if we are not able to show this mercy and love to others, we shall not receive it. இந்த அன்பையும் இரக்கத்தையும் மற்றவர்களுக்கு நாம் காட்டவில்லை என்றால் அந்த அன்பையும் இரக்கத்தையும் கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. For the measure that we give is the measure that we receive. ஏனென்றால் எந்த அளவையால் நாம் அளக்கிறோமோ அதே அளவையால் தான் நமக்கும் அளக்கப்படும். So Saint Joseph reminds us to show mercy and love, than go a mile than our duty. ஆகவே புனித சூசையப்பர் நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறார் என்றால் அன்பையும் இரக்கத்தையும் நாம் பிறருக்கு காட்ட வேண்டும் என்று. Again, when we go through the gospel asking who is Saint Joseph, the gospel, the scripture will show us he was a loyal person. When we go through the gospel and seeking who Saint Joseph is, the gospel வேதத்திலே போய் சூசையப்பர் யார் என்று நாம் பார்ப்போமானால் என்ன சொல்கிறது இறை வார்த்தை? Secondly, the gospel will reveal that he was a loyal person.
அவர் ஒரு பிரமாணிக்கம் உள்ள ஒரு மனிதராக, உண்மையும் உத்தமமும் உள்ள ஒரு மனிதர் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு காட்டுகிறது. A trustworthy person. அதாவது நம்பிக்கைக்குரியவர் என்பதை. We see after the very call of Saint Joseph, we find that he was always faithful to God from the beginning till the end. ஆகவே புனித சூசையப்பர் கீழ்ப்படிந்து எங்கெல்லாம் அவர் போக சொல்லப்படுகிறாரோ அங்கெல்லாம் போவதற்கு தயாராக இருக்கிறார். So we find that many persons God called for his call, but they were not able to fulfill that faithfully till the end. நிறைய பேரை கடவுள் அழைக்கிறதை நாம் காண்கிறோம், ஆனால் அழைக்கப்பட்ட அனைவருமே அதை செய்வதற்கு தயாராக இருக்கவில்லை. We see in the Old Testament, we see the first king of Israel, Saul. God called him, but he failed to fulfill his duty. இஸ்ரேல் மக்களில் கூட The first king, Saul, was called by God, but he was not able to be faithful to him. சவுலை ஆண்டவர் அழைக்கிறார், ஆனால் ஆண்டவருடைய அழைப்பின்படி அவரால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. Again we see Judas Iscariot was also called as a disciple by Jesus, but he was not able to fulfill his call. யூதாஸ் இஸ்காரியோத்தும் இயேசுவால் அழைக்கப்படுகிறார் சீடராக இருக்கும்படி, ஆனால் அவருடைய அந்த அழைப்பை இறுதி வரை அவரால் சரியாக நிறைவேற்ற முடியவில்லை. And we see some others who were called but came back to Jesus Christ. ஆனால் இன்னும் நிறைய பேரை பார்க்கிறோம், அழைக்கப்பட்டார்கள் ஆனால் சரியாக அதை நிறைவேற்ற முடியவில்லை. We see the Old Testament King David, though he failed, he came back repenting to God. சில பேர் வீழ்ந்து போனாலும் கூட மனம் திரும்பி மீண்டும் இயேசுவிடம் வந்தவர்களை நாம் பார்க்கிறோம். Like the second king of Israel, David. இஸ்ரேல் தேசத்தின் இரண்டாவது ராஜாவான தாவீதை போல. Again we see Peter, he denied Jesus Christ but repented and came back to him. பேதுருவை பார்க்கிறோம் நாம், இயேசுவை மும்முறை மறுதலித்தும் கூட மனம் திரும்பி மீண்டும் இயேசுவிடம் வருகிறார். But when we look to the life of Saint Joseph, we find a person who was faithful from the beginning till the end. ஆனால் புனித சூசையப்பரின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய அழைப்பை கரெக்டாக சரியாக நிறைவேற்றியவராக அவரை நாம் காண்கிறோம். His life was dedicated to God and to his son. அவருடைய வாழ்க்கையானது இறைவனுக்கும் தன்னுடைய மகனுக்குமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. And it is a same call for all of us. இதே அழைப்பை தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். To dedicate our life to God and for God's children. நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கும் கடவுளுடைய மக்களுக்கும் நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான். So how can we be faithful to God from the beginning till the end? ஆகவே தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் கடவுளுக்கு எப்படி பிரமாணிக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்க முடியும்? So Saint Joseph tells us a secret to be faithful from the beginning till the end. புனித சூசையப்பரே நமக்கு கற்றுத் தருகிறார், தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் எப்படி உண்மையும் உத்தமமும் உள்ளவர்களாக நாம் இருக்க முடியும் என்று. We find that from the time of his call, he had no more decisions, no more plans of his own. முதலிலிருந்து நாம் பார்க்கிறோம், சூசையப்பருக்கு தன்னிச்சையாக தீர்மானங்கள் எடுப்பது, செயல்படுவது என்கிற அந்த மாதிரி காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கவில்லை. We don't find he asked any questions back nor giving any suggestions when God revealed his plan. கடவுள் அவருடைய திட்டங்களை வெளிப்படுத்தும் போது கடவுளிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை, எந்த காரணமும் அவர் கேட்கவில்லை. Many of the times when we pray, we are trying to give our plans to God rather than seeking the plan of God. நிறைய நேரம் நாம் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறோம்? கடவுளுடைய திட்டத்தை தேடுவதை விட நம்முடைய திட்டங்கள் என்னவென்று அதை நாம் ஆண்டவருக்கு சொல்லுகிறோம். So Saint Joseph teaches to be faithful, look and see God's plan and decisions in prayer. ஆகவே புனித சூசையப்பர் நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், நாம் பொறுமையோடு இருந்து ஆண்டவருடைய திட்டங்கள் நோக்கங்கள் எல்லாம் என்னவென்று நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். So to be faithful to God from the beginning till the end, we have to trust God like Saint Joseph. ஆகவே தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் கடவுளுக்கு உண்மையா உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை முற்றிலுமாக நாம் நம்ப வேண்டும். We find that in midst of different problems Saint Joseph faced, he was able to sleep.
இவ்வளவு துன்பங்கள் அவர் அனுபவிக்கும் போதும் கூட சூசையப்பரால் நன்றாக தூங்க முடிந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? We see that it is through, while he was sleeping through dreams, God revealed his plan. So this sleep points that those disturbances did not made no sleep for him. என்னதான் அவரை சுற்றி துன்பங்களும் கலக்கங்களும் இருந்தாலும் கூட தூக்கத்தை அவர் இழக்கவில்லை, நன்றாக தூங்கினார். ஏனென்றால் அப்படி நன்றாக தூங்கும் போதுதான் கடவுள் கனவுகள் வழியாக அவருக்கு பல காரியங்களை வெளிப்படுத்துகிறார். Because he was able to sleep because he know God knows what happening in his life and God knows the best, and if God allows it will be good for us. ஆகவே அவருக்கு தெரியும் தூங்கும்போது கூட ஆண்டவர் நல்லவர், அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய திட்டங்கள் நல்லவைதான் என்பது அவருக்கு தெரியும். அதனால தான் நிம்மதியான உறக்கம் அவருக்கு. So we must learn to tell our problems that we have a God, that telling God that we have problems. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று ஆண்டவரிடம் சொல்வதை விட்டுவிட்டு பிரச்சனையிடம் சொல்ல வேண்டும், பிரச்சனையே எனக்கு மிகப்பெரிய ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்று. So we must be able to trust God, then we will be able to overcome all problems. ஆகவே கடவுளை நாம் முழுமையாக நம்பும்போது நம்முடைய எல்லாவித பிரச்சனைகளையும் நம்மால் மேற்கொள்ள முடியும். So we read in the Gospel of St. Matthew chapter 6:33. So we read how to make our life easy. மத்தேயு 6:33 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை எப்படி எளிதாக மாற்ற முடியும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். So we must be first start seeking God's plans and God's decision. ஆகவே முதலில் கடவுளையும் கடவுளுடைய தீர்மானங்கள் என்ன என்பதை தேடுவதில் நாம் முனைப்பாக இருக்க வேண்டும். Then everything will be added up to us. அப்படி நாம் செய்யும்போது மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். So solution for all our problems and difficulties is to understand God is our Father and we are His children. ஆகவே நம்முடைய பிரச்சனைகள் துன்பங்களுக்கு எல்லாம் சொல்யூஷன், ஒரு தீர்வு வேண்டும் என்றால் நாம் என்ன நினைவில் கொள்ள வேண்டும்? கடவுள் என்னுடைய தந்தை, நான் அவருடைய பிள்ளை என்பதுதான். If we really trust God, that means no problems can take away our sleep. ஆகவே கடவுளை உண்மையாக நாம் நம்பினால் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கூட அது நம்முடைய தூக்கத்தை கெடுக்க முடியாது. If something takes away our sleep and disturbs us, that means we are not really trusting in our God. ஆகவே நம்முடைய ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது நாம் தூக்கத்தை இழந்து போய்விடுகிறோம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கடவுளை நாம் முழுமையாக நம்பவில்லை. If our money, when we lose our money, if we lose our sleep, that means we were trusting God, not but money. பணம் இருந்தது, பணத்தை இழந்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது நம்முடைய தூக்கத்தை கெடுத்து விட்டது என்றால் என்ன அர்த்தம்? கடவுள் மேல் நம்பிக்கை வைக்காமல் அந்த பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் என்றுதான் அர்த்தம். So we find that we have to understand, we want to seek ourselves that in which we are really trusting upon. ஆகவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எதன் மேல் என்னுடைய நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறேன்? Is it in money? அது பணத்தின் மேலா? In our name? நம்முடைய பேரின் மேலா? பவர் அதிகாரத்தின் மேலா? relationships? நம்முடைய உறவுகளின் மேலா? or persons? அல்லது நபர்களின் மேலா? We see in the life of Saint Joseph, none of these ever disturbed his sleep. இந்த இதர்கள் மேலெல்லாம் நம்பிக்கை வைத்தால் கண்டிப்பாக நம்முடைய தூக்கம் போய்விடும். In Saint Joseph's life, nothing of this caused no sleep for him. யோசேப்பை பாருங்கள், இது எந்த பெண் மேலும் எந்த பொருட்களோ நபர்கள் மேலும் அவர் நம்பிக்கை வைக்கவில்லை. He completely trusted in God. அவருடைய நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் மேல் மட்டுமே இருந்தது. Therefore we are having a beautiful statue of Saint Joseph that he is of which he is sleeping. ஆகவேதான் நமக்கு ஒரு அருமையான சுரூபம் இருக்கிறது, உறங்கும் சூசையப்பர். பார்த்திருப்பீங்க, தூங்குகின்ற சூசையப்பர். That shows how much he really trusts God. அப்ப அது எதை காட்டுகிறது? ஆண்டவர் மேல் இவர் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் இப்படி தூங்குவதற்கு. Again, when we look to the gospel, we find that Joseph does not say any word in the gospel. Does not speak a word. மேலும் நாம் நற்செய்திகளை வாசிக்கும் போது பார்க்கிறோம், சூசையப்பர் எந்த ஒரு வார்த்தையும் பேசினதாகவே இங்கே குறிப்பிடவில்லை. Only we find him
acting and fulfilling the will of God. அவர் செய்வதெல்லாம் என்ன? ஆண்டவர் சொன்னதை கேட்டு ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவது மட்டுமே. Looking his life, Jesus is saying that, looking his life of Saint Joseph, Jesus says, சூசையப்பரின் வாழ்க்கையை பார்க்கிற போது ஒரு வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. we read in the Gospel of Matthew 7:21. மத்தேயு 7:21 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண் அரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். So it is not who calls God Father, Father God, but one who does the will of God enters the kingdom. ஆகவே ஆண்டவரே ஆண்டவரே சொல்பவர்கள் விண்ணரசுக்குள் போக முடியாது, மாறாக ஆண்டவரின் சித்தம் திட்டம் என்னவோ அதன்படி செய்பவர்கள் தான் விண்ணரசுக்குள் புக முடியும். So the best example is Saint Joseph itself. ஆகவே இதற்கு ஒரு நல்ல உதாரணம் புனித சூசையப்பர் தான். So it is not our words who reveals us, but it's our acts, our deeds reveals who we are. ஆகவே நம்முடைய வார்த்தைகள் நாம் உண்மையிலே யார் என்று காண்பிப்பதில்லை, மாறாக நம்முடைய செயல்கள் தான் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளியே காட்டுகிறது. That's why Jesus says that from the fruit we are able to understand the tree. That's why Jesus says that it is from the fruit that we are able to understand. ஆகவே தான் இயேசு சொல்கிறார், ஒரு மரத்தின் கனியில் இருந்து தான் அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று. Whether it is good or bad. அது நல்ல மரமா கெட்ட மரமா என்று. Again we find in the most painful passage in the gospel. Most faithful. விவிலியத்திலேயே மிகவும் ஒரு உண்மையுள்ள ஒரு, எல்லாமே உண்மைதான், அதில் அதிகமான உண்மையுள்ள ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். The most painful or terror passage in the gospel is that Matthew 7:22 onwards. மத்தேயு 7:22 நாம் வாசிக்கிறோம். அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா, உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா, உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். It is the most painful passage in the gospel. இது அந்த வேத வசனத்திலேயே மிகவும் ஒரு நமக்கு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. Because God is saying to those people who thought that they were more closer to God, that they are not worthy for heaven. ஏனென்றால் அந்த மக்கள் எல்லாம், சொல்கிற மக்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள், நாம் தான் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் இயேசு அவர்களை போய்விடச் சொல்கிறார், யானென்றே தெரியாது என்று. Because he says that their acts were evil doers, they were evil doers. ஏனென்றால் இயேசு சொல்கிறார், அவர்கள் தீச்செயலை செய்பவர்களாக இருந்தார்கள். Their words were closer, but their deeds were very far away. அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகள், ஆண்டவருக்கு நெருக்கமானவை போல் தோன்றுகிறது. ஆனால் அவர்களுடைய செயல்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. So Saint Joseph teaches to trust God and to do and fulfill the will of God always. ஆகவே புனித சூசையப்பர் நமக்கு சொல்லித் தருவது என்னவென்றால், ஆண்டவரை நம்பி அவருடைய சித்தத்தை திட்டத்தை எல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றுதான். But to be a righteous person, to be a royal person, to be a person who trusts God, it is not easy. ஆனாலும் கூட ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக இருப்பது என்பது லேசான காரியம் கிடையாது. For Jesus to be called as a righteous person, he had to die on the cross. இயேசு நீதிமான் என்று அழைக்கப்படுவதற்கு அவர் அந்த சிலுவையை சுமக்க வேண்டியதாய் When he died on the cross, the centurion declared he is a righteous person. அவர் சிலுவையிலே சாகும்போது நூற்றுவர் தலைவன் சொல்லுகிறான், இவர் உண்மையிலேயே நேர்மையாளர் தான் என்று. That's we read in the Philippians chapter 2 verse 7 onwards. பிலிப்பியர் 2:7 7 முதல் 9 வரை. We read, he emptied himself
அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். So by being the righteous person, we read that God highly exalted him. ஆகவே ஒரு நேர்மையாளராக இருக்கிற போது கடவுள் அவரை மிகவும் உயர்த்தினார். And gave his name that is above every other name. ஆகவே மற்றும் எல்லா பெயருக்கும் மேலான ஒரு பெயரை இயேசுவுக்கு ஆண்டவர் தருகிறார். For that he had to empty himself completely and died on the cross. அதை பெறுவதற்கு என்ன செய்தார்? இயேசு தன்னையே வெறுமையாக்கி சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். Likewise, we find that the life of Saint Joseph, he was ready to give away his good name by protecting Mary. Likewise, Saint Joseph was ready to give away the good name by protecting a engaged pregnant woman Mary. விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம், சூசையப்பர் தனக்குரிய நல்ல பெயரையும் கூட மாதாவை காப்பாற்றுவதற்காக விட்டு கொடுக்கவும் அவர் துணிந்தார். And what God gave him back, அதை கடவுள் மீண்டும் அவருக்கு திருப்பி தருகிறார். God gave his name as the highest name in the whole tribe of Judah. யூதாவின் குலத்திலேயே மிகவும் உயர்ந்த ஒரு பெயராக சூசையப்பரின் பெயரை ஆண்டவர் உயர்த்தினார். We see in the tribe of Judah there were many great kings like David and Solomon. அந்த யூதா குலத்தில் நாம் பார்க்கிறோம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம், தாவீது, சாலமோன், இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். But none of them can be ever compared to the life of Saint Joseph. ஆனால் அவர்கள் யாவரையும் கூட புனித சூசையப்பரின் வாழ்க்கைக்கு நம்மால் ஒப்பிட முடியாது. Again we find that he was ready to give away his land, his motherland, and fled to Egypt. And what he received by the honor of all creation. He was ready to flee from his motherland, his land, his possession, he was ready to give away. And in return he was able to get the honor of everything. அவர் தன்னுடைய ஜோசப் புனித சூசையப்பர் தன்னுடைய பிறந்த நாடு, தன் தாய் நாடு, தாய் வீடு, சொந்த வீடு, சொந்த நாடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போகிறதற்கு தயாராக இருந்தார். அதற்கு பதிலாக கடவுள் என்ன அவருக்கு கொடுத்தார் என்றால் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாய் அவருக்கு கொடுக்கிறார். Again we see that we have the prophecy about Jesus' birth in Bethlehem, but no prophecy of Jesus' birth in a manger. இயேசுவை பற்றிய பிறப்பின் அந்த தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஆனால் அவர் அந்த மேஞ்சரில், அந்த மாட்டு கொட்டாயில் உள்ள தொழுவத்தில் பிறப்பார் என்பதை பற்றி இல்லை. But God closed all doors in the city of Bethlehem in front of this couple. ஆனால் அந்த பெத்லகேம் ஊரிலே இவையெல்லாம் நடக்க போகும் என்று கடவுளுக்கு தெரியும். And they were led to this manger. Why? Because God wanted Joseph to take this son, his born son, first time in the world. ஏனென்றால் அந்த கிறிஸ்துவான அந்த குழந்தை இயேசுவே முதல் முறையாக அந்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாய் இருந்தது. If Mary has given birth to Jesus in any other homes in Bethlehem, Joseph will not be the first person to take Jesus. மாதா ஒருவேளை தன்னுடைய குழந்தை இயேசுவை வேறு ஏதாவது ஒரு இடத்திலே பெற்றெடுத்திருந்தால் சூசையப்பருக்கு அந்த குழந்தையை முதலில் தூக்குகிற பாக்கியம் கிடைத்திருக்காமலும் போயிருக்கலாம். So God closed all doors at the house of Bethlehem so that Joseph will get a chance to take this son of God for the first time in the whole history. ஆகவே பெத்லகேமில் உள்ள எல்லா வீடுகளின் கதவுகளும் சாத்தப்பட்டது. ஏனென்றால் அப்போதுதான் சூசையப்பர் இந்த புனித குழந்தையை எடுத்துக்கொண்டு வேறு இடங்களுக்கு செல்ல முடியும் என்று. So that is what his reward that God gives him. அதைத்தான் கடவுள் சூசையப்பருக்கு கொடுத்தது. So again when we go through the gospel, we find that gospel reveals he has a best model to be followed. ஆகவே நற்செய்தியை வாசிக்கும் போது நற்செய்தி நமக்கு சொல்வது என்னவென்றால் சூசையப்பர் தாம் நாம் பின்பற்றக்கூடிய நல்ல ஒரு உதாரணம், முன்மாதிரியாக இருக்கிறார். To be a righteous person and to be a faithful and trustworthy person in front of God.
God. ஒரு நேர்மையாளராக, நம்பிக்கைக்குரியவராக கடவுளுடைய பார்வையில் எப்படி இருப்பது என்பதை புனித சூசையப்பர் நமக்கு காட்டித் தருகிறார். It's very important that we seek the powerful intercession of Saint Joseph. ஆகவே புனித சூசையப்பருடைய வல்லமையான பரிந்துரையை நாம் கேட்பது மிகவும் அவசியம். He is a great intercessor for good death, for getting a good death. அவர் அந்த நல்ல மரணத்தை நமக்கு பெற்று தருபவராக, அவர் ஒரு பாதுகாவலராக இருக்கிறார். What is a real good death? What we can call as a good death? நல்ல மரணம் என்றால் என்ன? We see that the death of Joseph was not a timely death, it was untimely death. சூசேப்பருடைய மரணம் சரியான நேரத்தில் நீண்ட நாள் வாழ்ந்து இறந்த மரணம் கிடையாது. அதாவது எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்த ஒரு மரணமாக அது இருந்தது. Yet we call it as a good death. ஆனாலும் கூட சூசேப்பருடைய மரணத்தை நல்ல மரணம் என்று தான் நாம் அழைக்கிறோம். When we look at the death of Jesus Christ, இயேசுவின் மரணத்தை பார்ப்போம். it was also not a timely death. இயேசுவின் மரணமும் நீண்ட நாள் வாழ்ந்த பிறகு இறந்த மரணம் கிடையாது. But it was on the age of only 33. அவருடைய மரணத்தின் வயது என்ன? 33 வயது தான். But we call it as a good and salvific death. ஆனால் அவருடைய மரணம் நமக்கு மீட்பை பெற்று தரக்கூடிய ஒரு மரணமாய் இருந்தது. Because when he died, he said everything is fulfilled. ஏனென்றால் அவர் இறந்தபோது சொன்னார் எல்லாம் நிறைவேறிற்று என்று. So a death became good death when one person is able to fulfill all his duties and leave this world. ஆகவே நல்ல மரணம் என்று எதை நாம் அழைக்கலாம்? ஒரு நபர் தன்னுடைய கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு மரிக்கும்போது எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லும்போது அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை நல்ல மரணம் என்று சொல்லலாம். Saint Joseph's death was a good death because he fulfilled all what was entrusted to him by God. ஏனென்றால் சூசேப்பருடைய மரணம், சூசேப்பர் அவருக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட அனைத்தையும் நிறைவேற்றிய பின் இறந்ததால் அவருடைய மரணத்தை நல்ல மரணம் என்று நாம் சொல்லுகிறோம். We read the last time when Joseph appears in the gospel is a time when Jesus was in the temple missing for 3 days. கடைசி முறையாக சூசேப்பரை நாம் எப்போது விவிலியத்தில் பார்க்கிறோம் என்றால், குழந்தை இயேசு அந்த கோயிலில் காணாமல் போனார் இல்லையா, அந்த கோயிலில் அவரை கண்டுபிடிக்க 2 பேரும் போகும்போது தான் சூசேப்பரை கடைசியாக நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். It is the first time when Jesus is calling God the Father as his Father recorded in Bible. அங்கதான் முதல் இடத்தில் நாம் பார்க்கிறோம், தன்னுடைய பரலோக தந்தையை என்னுடைய தந்தை என்று இயேசு அழைப்பதை முதல் முறையாக நாம் அங்கே பார்க்கிறோம். That was a duty entrusted by heaven to Joseph to reveal Jesus and teach him that not I your father but God is your father. ஏனென்றால் அதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிற வருது? யோசேப்பு நான் தந்தை அல்ல, கடவுளாகிய ஆண்டவரே இயேசுவின் தந்தையா இருக்கிறார். It was taught by Joseph himself. அது யார் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது? சூசேப்பர் மூலமாகத்தான். So that's how he fulfilled all what was entrusted to him. ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் தான் தனக்கு ஒப்படைக்கப்பட்ட எல்லா ஒரு கடமைகளையும் புனித சூசேப்பர் நிறைவேற்றினார். So let us seek this time the special intercession of Saint Joseph. ஆகவே இந்த நேரத்திலே புனித சூசேப்பரினுடைய பரிந்துரையை நாம் நாடுவோம். Saint Joseph, help us to be a righteous person like you. புனித சூசேப்பரே, உம்மை போல ஒரு நீதிமானாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். To be able to do more than what is required by law. கடவுள் எங்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். To able to show mercy and love. பிறருக்கு அன்பையும் இரக்கத்தையும் காட்ட எங்களுக்கு உதவி செய்யும். Able to trust you even in difficulties and problems. பிரச்சனைகள் துன்பங்கள் மத்தியிலும் ஆண்டவரே உம்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யும். Able to have a good death by fulfilling all our duties entrusted to us. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கடமைகளையும் நல்லபடியாக நிறைவேற்றக்கூடிய அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். We make this prayer through Christ our Lord. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம்.